ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 79வது தலைப்பு. கல்வி திட்டத்தில் கால அளவைகள் தொடர்ச்சி. வேதத்தில் புது பாடங்கள் இல்லாத இந்த 7 மாசம்தான் 2வது டேர்ம். இதில் வேதாங்கம் எனப்படும் வேதத்தின் 6 அங்கங்களான சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகியவற்றில் பாடம் நடத்துவார்கள். ஏனைய எல்லா வித்தியைகளை கற்றுக் கொடுப்பதும் இந்த டேர்மில்தான். உபாகர்மாவுக்கான நாள் வந்தவுடன் இதை நிறுத்திவிட்டு வேத பாடங்களுக்கு போவார்கள். அதை உற்சர்ஜனம் பண்ணினவுடன் மறுபடி இந்த வேதாங்கங்களிலும் காவியம் முதலான இதர வித்தியைகளிலும் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். இந்த உற்சர்ஜனம்தான் வடக்கே சரஸ்வதி பூஜா என்று சொல்லும் வசந்த பஞ்சமி. தற்போது ஆவணியாவட்டம் என்று பண்ணுவதில் போலியும் வடையும் தான் முக்கியமாயிருக்கின்றன. ஒரு டேர்ம் முழுதும் கற்க வேண்டிய வேத பாடங்களில் ஆரம்ப சூக்தத்தை மட்டும் உபாகர்மாவென்று வாத்தியார் சொல்ல மற்றவர்கள் தப்பும் தவறுமாக திருப்பிச் சொல்லிவிடுகிறார்கள். அது மட்டுமில்லை, விட்டுவிடும் உற்சர்ஜன கர்மாவையும் அன்றே பண்ணி இப்படி ஒன்று வாத்தியார் பண்ணி வைப்பதாக கூட பல பேருக்கு தெரிவதில்லை. வேதாங்கங்களிலும் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு சூத்திரத்தை மாத்திரம் வாத்தியார் சொல்வதை திரும்பவும் உளறி கொட்டிவிட்டு முடிப்பதாக ஏற்பட்டிருக்கிறது. ஒரே அடியாக இந்த ஆவணியாவட்டத்துக்கே உற்சர்ஜனம் செய்யாமல் எதனாலோ விட்டு வைத்திருக்கிறார்கள். வடை போலிக்காக இருக்கலாம். இப்படி நாமே நம்மை பரிகசித்து கொள்ளும்படியான துர்தசையில் இருக்கிறோம். வித்யாபியாச காலத்தில் ஒரு பிரம்மச்சாரியானவன் இப்படி மாறி மாறி வேதம், வேதாங்காதி, இதர வித்யைகள் என்று 2 டேர்ம்களில் படித்து 12 வருஷங்களில் பூர்த்தி பண்ண வேண்டும். தன் வேத சாக்கையையும் தன் வேதத்தையும் மட்டுமின்றி மற்ற வேதங்களையும் படிப்பது 2 வேதம் தெரிந்த த்விவேதி, 3 வேதம் தெரிந்த திரிவேதி, 4 வேதம் தெரிந்த சதுர்வேதி என்றெல்லாம் ஆவது. வேதாங்கம் மட்டுமில்லாமல் மற்ற வித்யைகளையும் படிப்பது, இதர ஜாத்தியாருக்கான வித்யைகளையும் கற்பது, ஸ்பெஷலைஸ் செய்வது என்றெல்லாம் போகும்போதுதான் 18 வருஷம் 36 வருஷம் கூட குருகுலவாசம் செய்வார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.